ஒருவேளை நான் ஏதாவது ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் மாதிரி வந்திருக்குமோ. தக்காளி சாதம் பண்ணால் பிரியாணி மாதிரியும், பிரியாணி பண்ணால் தக்காளி சாதம் மாதிரியும் வந்துடுது. அப்படிதான் இன்னைக்கு தக்காளி சாதம் பண்ணேன். டேஸ்ட் அப்படியே பிளெயின் பிரியாணி டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த பிளெயின் பிரியாணிக்கு எக் மசாலா தான் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆயில் ஊற்றிட்டு காஷ்மீரி மிளகாய் பொடி 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு அந்த ஆயிலே மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் வேக வச்ச முட்டையை இதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட வேண்டியதுதான். நான் வந்துட்டு ஒரு 6 முட்டை போல் எடுத்து இதில் நல்லா மசாலாவில் கிளறி எடுத்துட்டேன். இந்த முட்டை மசாலா கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், அப்புறம் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தக்காளி சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு கருவேப்பிலை துவையலுமே ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் போட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, டேஸ்ட் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நானுமே சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. என் மாமா பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாளுக்கு அப்புறம் கேரளா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி குழந்தைய ஊரில் வச்சே பார்த்துட்டேன். என் ஹஸ்பண்ட் பார்க்காததுனால சின்னதாக குழந்தைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்துட்டு பேபிக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு ரிங் வாங்கிட்டு போய் பேபியை பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே அம்மா வீடு அங்கே தான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோமா. அங்கே போனால் அம்மா வந்துட்டு கப்பக்கிழங்கு அப்புறம் கொஞ்சம் மீன் குழம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க. என்ன மீன் குழம்புன்னா ஏதோ ஒரு மீன் 2-3 மீன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மத்தி மீனை வந்துட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் அயில மீன் மற்ற மீனெல்லாம் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. பிள்ளை காலையில் கிடந்து குழம்பு வைக்கிறதுக்கு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்சல் கட்டி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஹஸ்பண்டுக்குமே கொண்டு போய் கொடுத்துட்டு என் பையனுக்கும் ஊட்டிட்டு நானுமே சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இது மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.